-17.0.2 அப்படி கொடுத்துக்கிட்டேன். சரியா? ஆல்ரெடி என்ற ஒரு ஜாவா இருக்கதால நீங்க வேணா ப்ரோக்ராம் ஃபைல் java/jdk கொடுக்கணும், கொடுத்துக்கிடுங்க. மாத்தனாலும் மாத்திக்கிடுங்க. ஓகே. So now my path was modified. Again I press next. So the Java installation was started. So Java install ஆகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். So next needed software which is named as Apache Tomcat. So again Google போயிட்டேன், type Apache Tomcat. So Apache Tomcat is a web server. So நல்லா கவனிச்சுக்கோ, Apache Tomcat is a web server which choose to broadcast my page. So நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன்னா அந்த ப்ரோக்ராம் 500 பேர் 1000 பேர் 10000 பேர் எங்க இருந்து பார்த்தாலும் ஃபைல் வந்து வியூ, அதனோட ரிசல்ட் வந்து வியூவா இருக்கும். கரெக்ட் தானா? வெப் பேஜ் பார்க்குறோம்ல, கரெக்ட் தானா? வெப் பேஜை ஹோஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வெப் சர்வர் வேணும். என்ன பண்ண போறோம்? Apache Tomcat கிளிக் பண்றேன். ஸோ Apache Tomcat எதுலையுமே நான் லோயர் வெர்ஷன் போக விரும்பல. சரியா? ஸோ நான் ஹையர் வெர்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். Tomcat 10. ஸோ டவுன்லோட். ஸோ 10ல எல்லாமே இருக்கு. நான் வந்து எனக்கு 64 பிட் சிப் ஃபைல் எடுத்துக்கிட்டேன். சரியா? 64 bit zip click பண்றேன். So now Apache Tomcat was downloaded. For verification whether Java is working or not, for verification, so I have opened a command prompt. So command prompt open பண்ண தெரியும் நினைக்கிறேன். Windows key plus R press பண்ணா run வரும். அதுல cmd டைப் பண்ணேன். command prompt open ஆயிருச்சு. So I will type cd/, so I will enter into C:. So cd, my directory was jdk 17.0.2, enter. cd bin was my subdirectory. So C:/jdk 17.0.2/bin. For verification I will type javac. So command not found வந்துச்சுன்னா ஜாவா இன்ஸ்டால் ஆகலன்னு அர்த்தம். கமாண்ட் ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஜாவாவோட ஹெல்ப்லைன் வரும். என்னோட மை கம்ப்யூட்டர்ல டவுன்லோட்ஸ்ல நான் லாஸ்டா டவுன்லோட் பண்ண Apache Tomcat இந்த இருக்குதா, இதை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் எனக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டர்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டி டிரைவ்ல சம்திங் ஐ ஹவ் கிரியேட்டட் அ ஃபோல்டர், நியூ ஃபோல்டர், சம்திங் நேம்ட் அஸ் சோகோ, இப்படின்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபோல்டருக்குள்ள ஐ ஹவ் பேஸ்டட் த ஃபைல் Apache Tomcat 10.0. something the 10 version paste பண்ணிட்டேன். I have right click the folder and then extract. Right click and extract all. I have changed the folder name as just Apache is enough. Apache extract. So now which will create a folder named as Apache inside e:/sogo. So now my web server was ready. So Apache inside that Apache Tomcat. Okay. C:/sogo Apache Tomcat. I have opened that folder. So which comprising of a collection of folders called as bin, configuration, library, something like that. I need 2 folders. One which will be called as web apps. So web apps ஒரு folder இருக்கு, conf ஒரு folder இருக்கு. கரெக்டா? So எனக்கு இந்த ரெண்டு ஃபோல்டர் தான் தேவை. The conf for configuration. So இந்த வெப் சர்வரோட கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷனை நான் எங்க மாத்தனாலும் இந்த conf ஃபோல்டருக்குள்ள தான் மாத்துவேன். இந்த வெப் ஆப்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் நான் இது வரைக்கும் எழுதி வச்ச ஃபைல் எல்லாம் அது உள்ள தான் போடுவேன். கரெக்டா? ஸோ இப்போ நான் பின் ஃபோல்டரை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பின் இது உள்ள நான் ரன் பண்ண போற exe இந்த ஃபைல் தான் நான் ரன் பண்ண போறேன். ஸ்டார்ட் அப். கரெக்ட் தானே? ஸோ இந்த ஃபைலை ரன் பண்ணணும். பிஃபோர் தட் இந்த ஃபைலுக்கு ஜாவாவோட பாத் எதுன்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுக்குறேன். ஷோ மோர் ஆப்ஷன்ஸ், எடிட். ஸோ ஐ ஓப்பன் த ஸ்டார்ட் அப் ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் ஜாவா ஹோம்னா என்னன்னு தெரியாது. ஸோ ஆஃப்டர் செட் லோக்கல் நான் என்ன பண்றேன், செட் ஆல் கேப்ஸ் ஜாவா JAVA _home. So if possible place it inside double quotes java _home equal to my java path. So I have opened a folder and C:/java, not bin, just enough java. So open that file and paste it here and then end the double quotes. Just I have saved the file. Saved. Start up the file just double click பண்றேன். முதல்ல என்ன பண்ணேன், எடிட் பண்ணி செட் ஜாவா ஹோம் செட் பண்ணேன். Now double click பண்றேன். Now I have double click the startup file. So it will open IDE like this. It will ask allow access. Web serverங்கிறதால allow access நம்மட்ட தான் கேட்கும். allow access கொடுக்கணும். So press the button allow first time மட்டும்.
So press the button allow access. Now your web server is ready. I have opened my browser and then type localhost colon 8080. I have pressed enter. 8080 is a default port number of the web server Tomcat. Now Tomcat is working. Web server work ஆகுது. இதுல examples ஒரு folder வச்சு click வச்சிருக்கான். So அதை click பண்றேன். So they are having collection of examples, servlet and JSP example. So நான் servlet examples click பண்றேன். So இந்த இருக்கு execute. Hello world program execute. Click பண்ணா okay fine. Now servlet was working fine. So now நான் என்ன பண்றேன், just ஒரு notepad open பண்றேன். தப்பில்லை. I have write a basic program. So HTML. I have open a body tag and just I have type welcome. So slash body tag, something called the slash HTML. And then I have saved the file save. என்னோட folder இது d colon sogo Apache Tomcat. Inside that web apps. அதுல நான் என்னோட ஃபைலை சேவ் பண்றேன். test.html. I have saved the file. Now my file was saved. இப்போ என்னோட browserல பாரு, localhost colon 8080 slash my file name .html. Enter. I think file not found. I think place it inside root. நான் கட் பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ வெப் ஆப்ஸ்குள்ள ரூட்டுக்குள்ள போட்டால் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ வெப் ஆப்ஸ்குள்ள ரூட். ஸோ நவ் ஐ ஹவ் ஓப்பன் மை ப்ரௌசர் அண்ட் தென் ரெஃப்ரெஷ் இட். ஓகே எஸ். ஸோ பிளேஸ் இட் ஃபைல் இன்சைட் வெப் ஆப்ஸ் ஸ்லாஷ் ரூட். ரூட்டுக்குள்ள பிளேஸ் பண்ணணும். ஃபைல் நேம் நான் டாட்டுக்கு பதிலாக கமா கொடுத்துருக்கேன், அதுவும் மிஸ்டேக். இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட அப்பாச்சி டாம்கேட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிடுறேன். அது உள்ள CONFனு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்றேன். இது உள்ள போனா டாம்கேட் யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு, ஒரு XML ஃபைல். அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஐ ஹவ் ஓப்பன் வித் சம்திங் நோட்பேட். ஸோ ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஃபைலில் லாஸ்ட் லைனுக்கு வந்துடுறேன். இந்த இடத்துல பாருங்க, யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மின், பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு மஸ்ட் பி சேஞ்ச், ரோல் ஈக்குவல் டு மேனேஜர் GUI. ஐ திங்க் ஐ ஹவ் செலக்டட் தட் லைன். இப்படி ஒரு லைன் இருக்கு. இந்த லைனுக்கு மேல பாருங்க லெஸ் தேன் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஸ்லாஷ் போட்டிருக்கு. அப்ப நான் என்ன அர்த்தம்னா அந்த லைன் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லைனை நான் அப்படி காப்பி பண்ணி இதுக்கு மேல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்பனா அந்த லைன் இப்போ ஒர்க் ஆக போகுது. ஸோ நான் பாஸ்வேர்டை நான் மாத்திக்கிடுறேன். அட்மின் பாஸ்வேர்டும் அட்மின்னே கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அந்த லைனை காப்பி பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணேன். யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்ட் அட்மின் கொடுத்தேன். ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். க்ளோஸ். பின்னுக்குள்ள போய் அகைன் டாம்கேட்டை ரீஸ்டார்ட் பண்றேன்னு அர்த்தம். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நவ் டாம்கேட் வாஸ் அகைன் ஸ்டார்டட். இப்போ என்னோட ப்ரௌசர்ல வந்து லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 ஐ ஹவ் பிரஸ் என்டர். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் பாரு மேனேஜர் ஆப் அப்படின்னு சொல்லி சென்டர்ல ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்றேன். இட் வில் ஆஸ்க் யூசர் நேம் பாஸ்வேர்ட். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் முதல்ல இருந்திருக்காது, இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹவ் டைப் அட்மின் and I have typed the password as admin. Sign in. So never. So here all those projects நம்ம என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணமோ எல்லா ப்ராஜெக்டும் இதுல தான் ஹோஸ்ட் ஆயிருக்கும். நல்லா பார்த்துக்கோ. இந்த இருக்கா டாக்ஸ், எக்ஸாம்பிள், ஹோஸ்ட் மேனேஜர் இப்படி நம்ம பண்ண கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் இதுல தான் இருக்கும். சரியா? எதுக்காக இதை சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன்னா ரியாக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், செர்வ்லெட்ல ஒன்று பண்ணுவோம், DB தனியா இருக்கும். கரெக்ட் தானா? So the entire React as well as the servlet content which combine together to generate a file named as var, WAR, that will be called as web archive. So நம்ம எழுதின React program அந்த ஃபைல் called as var, web archive னு சொல்லுவோம். இதுல கீழே பாரு இந்த இருக்கு select a var file to upload. So இதுல நான் choose file கொடுத்து ஒரு var file அப்லோட் பண்ணேன்னா அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆக ஆரம்பிச்சு. So I have downloaded a sample var file here. So sample var file, click here to download. Now file was deployed, sample. So இதை click பண்றேன், இந்த லிங்கை click பண்றேன்.
So view here, it's a sample page. அவன் வச்சிருக்க sample page இதான். Sample hello world application. கரெக்டானா? ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஒரு ஃபைல் டெப்ளாய் ஆகி இந்த வந்துருச்சு. எப்போ வேண்டாம்னு நினைக்கணும், ஸ்டாப்னா ஸ்டாப் கொடுத்துக்கலாம், அன்டெப்ளாய்னா அன்டெப்ளாய் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ப்ராஜெக்டை டெப்ளாய் பண்ணணும். ஸோ இப்போ நான் எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறேன். எனக்கு ஈஸியாக ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு ஒரு ஐடிஇ. ஸோ நான் எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ எக்லிப்ஸ். ஸோ அதே மாதிரி கூகுள் தான் பண்ணுறேன், ஜஸ்ட் எக்லிப்ஸ். ஸோ எக்லிப்ஸ் ஃபர்ஸ்ட் இதே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட். So Eclipse download technology was downloading. So Eclipse download for 64-bit. So download கேக்குது. So download button press பண்ணிட்டேன். So I think it will take around 5 to 10 minutes. So at least 5 minutes. Before that, நம்மளோட Tomcat பார்த்துருவோம். So Tomcat it's a web server. So normally web server which stores the entire data along with web pages. So நம்ம client என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணும். The web server which purely depends on communication protocol, so HTTP அல்லது HTTPS, இந்த protocol வழியா தான் சர்வ் பண்ணும். கரெக்ட் தானா? It serve web page. நம்ம எழுதி வச்சிருக்க HTML பேஜோ, servlet பேஜோ, JSP பேஜோ, அந்த வெப் பேஜை so which used for web pages, user management and session management. கரெக்ட் தானா? So session management in the sense சில பேஜ்ல என்ன இருக்கும்னா நம்ம லாகின் பண்ணியிருப்போம், ரொம்ப நேரம் லாகின் பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிட்டோம்னா ஒரு 10 minutes கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆயிரும். இல்லைன்னா லாக் அவுட் ஆகாம அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. அதுக்காக the currently they are so web client நார்மலா கிளைண்ட் என்ன பண்ணுவோம், it sends a data and receives a data. so அது chrome browser இருக்கலாம், இல்ல mozilla இருக்கலாம், ஏதோ ஒரு web browser. so client நாலே browser. then now next, so HTTP protocol. so HTTP protocol என்னது, set of rules for transmitting data. ஸோ வெப் சர்வர்லேருந்து நமக்கு டேட்டா வரும்போது ஒரு ப்ராப்பர் ரூல் வழியாக ஃபாலோ பண்ணணும். அந்த செக்யூர் ரூல் தான் HTTP ப்ரோட்டோகால். அதில் எக்ஸ்ட்ராவாக SSL ஆட் பண்ணாங்க, செக்யூர் சாக்கெட் லேயர். ஸோ இட் இஸ் கால்டு HTTPS. கரெக்டு தானே? முதல்ல HTTPயாக இருந்துச்சு, அப்புறம் HTTPS-ஆக மாறிச்சு, என்கிரிப்ஷன் மெத்தடாலஜி இருந்ததால். ஸோ HTTP டேட்டா கெட் பண்ணுறதுக்கு மெத்தட் 4 மெத்தட் பேசிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒன் கெட் மெத்தட் ஃபார் retrieves டேட்டா ஃப்ரம் சர்வர். நம்ம பார்த்துருப்போம், ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு கெட், ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு போஸ்ட். Post in the sense submit data to server, get in the sense retrieves data from server. So normally select query க்கு getடும், insert query க்கு postம் யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஒர்க் ஆகும், தப்பு கிடையாது. ஆனா ப்ராப்பர் வே for retrieving data get method, for submitting data post method, then put method for update, delete method for delete. Now Eclipse was downloaded, so அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சுட்டு ஸோ எக்லிப்ஸை கிளிக் பண்ணுறேன். எக்லிப்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கு, ஒரு செகண்ட். ஸோ எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர். So installer was started. So in that installer, நல்லா கவனிச்சுக்கிங்க, இந்த இடத்துல தான் கவனிச்சுக்கணும். In that installer, so இதுல வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டிய செகண்ட் ஒன், Eclipse IDE Enterprise Java and Web Application. So அது மட்டும் கவனமா சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்ணிடுறாங்க, Eclipse IDE for Enterprise Java and Web Developer. இதை சூஸ் பண்ணணும். Eclipse IDE for Enterprise Java and Web Developer இதை சூஸ் பண்ணிட்டு then கீழே லான்ச் பட்டன் இருக்கும், இன்ஸ்டால் கிளிக் பண்ணா now the installation was started. Eclipse IDE for Enterprise Java and Web Developer அதை சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்தா now the installation was started. ஓகே தானே? ஸோ இன்ஸ்டால் ஆக எப்படி ஒரு 5 minutes ஆகும். ஸ்டேட்டஸ் கோட் 200 இருந்தால் சக்ஸஸ். நார்மலாக அந்த 404 அடிக்கடி பார்த்துருப்பீங்க வெப்சைட் நாட் ஃபவுண்ட், இல்லைன்னா ஃபர்பிடன், நமக்கு ஆக்சஸ் பெர்மிஷன் இல்லை, அன்ஆத்தரைஸ்ட் எரர். ஸோ நார்மலாக அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் கோட் தெரியணும். ஏன்னா ஸோ நார்மலாக ஸ்டேட்டஸ் ஒர்க் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராமை வெப் சர்வரில் போட்டு ரன் பண்ணும்போது என்ன எரர் வருதோ அதை பொறுத்து என்ன ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த எரர் கோட் இஸ் 200, ப்ராஜெக்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இஃப் இட்ஸ் இன் 400 சீரிஸ் கிளைண்ட் சைடு எரர், ஸோ நம்ம எழுதின ரியாக்ட் கோடில் எரர்னு அர்த்தம். இஃப் 500 சீரிஸில் இருந்ததுன்னா சர்வ்லெட் கோடில் எரர்னு அர்த்தம். 300 சீரிஸ் நம்ம நார்மலாக ரீடைரக்ட் பண்ண மாட்டோம் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு. ஸோ ரீடைரக்ட் இல்லாததால் இந்த எரர் நமக்கு வராது. ஸோ 400 சீரிஸில் எரர் வந்துச்சுன்னா ரியாக்டில் எரர், 500 சீரிஸில் எரர் வந்துன்னா சர்வ்லெட்ல எரர்னு அர்த்தம். சரியா? நார்மலி Apache Tomcat which is a web server, servlet, JSP, EJP, JWS, ஸோ எல்லாமே ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு வெப் சர்வர். The web server which is in Apache license, so completely free as well as open source software. For installing and running Tomcat, so the prerequisite was Java and download Tomcat and extract
ரன் catalina.bat இதை கூட ரன் பண்ணலாம், இல்லை startup.bat ரெண்டு ஒன்று தான். ஸோ இதில் எதை வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது உள்ள இத்தனை ஃபோல்டர் இருக்கு. பின் ஃபோல்டர் ஃபார் ஸ்டார்ட் அப் அண்ட் ஷட் டவுன், கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர் ஃபார் ஆல் கான்ஃபிகரேஷன் ஃபைல், லிவ் ஃபோல்டர் இஃப் நீடட் அ சப்போர்ட்டிங் ஃபைல், எ ஜார் ஃபைல் ஃபார் சர்வ்லெட் ரன் பண்ண servlet.jar தேவைன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள போடணும். All the operations are recorded in a log inside a folder called as logs. If needed, if you need any JVM for temporary files. So this is a structure, the directory structure of Tomcat project. So இதில் தான் சாம்பிள் வார் டவுன்லோட் பண்ணோம். தென் நெக்ஸ்ட் எக்லிப்ஸ் இதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே. எக்லிப்ஸ் இன்ஸ்டாலேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ டவுன்லோட் எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணோம். ஸ்டார்ட் ஆஃப்டர் டவுன்லோடிங் எக்லிப்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் போதும் ஸ்டார்ட் ஆயிரும். தென் கான்ஃபிகர் வெப் சர்வர். ஸோ டாம்கேட் தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. ஸோ டாம்கேட்டை இது கூட கனெக்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஃபைலில் போய் நியூ டைனமிக் வெப் அப்ளிகேஷன். ஸோ ஃபைலில் போய் நியூ டைனமிக் வெப் அப்ளிகேஷன் அப்படி கொடுத்தோம்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ப்ராஜெக்டில் நம்மளோட என்டையர் டாக்குமெண்டேஷனும் ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கணும். அந்த ஃபைல் கால்ட் அஸ் web.xml. ஸோ அந்த ஃபைலையும் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது, அதையும் டிக் பண்ணி விடணும். So download Eclipse, open Eclipse, configure a web server, then file new dynamic web application, then tick mark for web.xml. இது பண்ணா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த நம்ம இது இன்ஸ்டால் ஆயிட்டுப்பா. ஓகே ஃபைன். ஸோ நவ் அவர் Eclipse IDE was ready. I will click the button launch first time. ஸோ லான்ச் கொடுக்குறேன். ஸோ லான்ச். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஃபைல் நியூ ப்ராஜெக்டில் வெப்புக்குள்ள டைனமிக் வெப் ப்ராஜெக்ட், டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். தென் ப்ரெஸ் நெக்ஸ்ட், ப்ரெஸ் நெக்ஸ்ட். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கேட்கு. நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ங்கிறதால ஃபர்ஸ்ட்னு டைப் பண்ணிக்கிட்டேன், FIRST ஃபர்ஸ்ட். ஸோ கீழே பாருங்க, இந்த டார்கெட் ரன் டைம் இதில் எந்த ரன் டைமும் இல்லை. கரெக்டாக டார்கெட் ரன் டைம் எதுவுமே இல்லை. நான் புதுசாக கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டாம்கேட் ரன் ஆகிட்டு இருந்தில்ல, அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இங்கே வந்து நியூ ரன் டைம். So Apache Tomcat version 10. So next target runtime la new target runtime again when I click பண்ணி காமிக்க new runtime Apache, then Apache 10, then next, then எந்த பாத்துல இருக்கு, நம்ம எந்த பாத்துல வச்சிருந்தோம், d:/ல sogoக்குள்ள Apacheக்குள்ள Apache Tomcat select folder. ஸோ JRE, நம்ம JRE எது, JDK 17. ஸோ அதை சூஸ் பண்ணிடுறோம். தென் ஃபினிஷ். ஸோ இப்போ டாம்கேட் செலக்ட் ஆயிட்டு, டாம்கேட்டோட பாத்தை கொடுத்தாச்சு, ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட்னு கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கணும். நாட் ஃபினிஷ் கொடுத்துறாங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பாத் கரெக்டானு கேட்குது, ஆமாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஜென்ரேட் web.xml ஒரு செக் பாக்ஸ் இருக்கு, இதை டிக் அடிக்கணும்னு சொன்னேன். அந்த செக் பாக்ஸில் டிக் அடிச்சிருங்க, ஜென்ரேட் web.xml. தென் ஃபினிஷ். Now project ரெடி ஆயிடுச்சு. ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ரெடி ஆயிட்டு ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ கம்ப்ளீட், இது ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. லெஃப்ட் சைடில் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இது உள்ள நமக்கு தேவையான எல்லா ஃபைலும் இருக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், SRC மெயின் வெப் ஆப். இதுக்கு நான் கீழே ஒரு HTML ஃபைல் சும்மா கிரியேட் பண்ணி பார்க்குறேன். வெப் ஆப்பில் ரைட் கிளிக் பண்ணி new HTML file, new HTML file. So file named as sample.html, SAMPLE, sample.html. finish. ஸோ ஒரு HTML ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக கோடோட ஜென்ரேட் ஆகி கிடச்சிரும். ஸ்கெலிட்டன் கிடச்சிட்டா. இதில் நான் சாம்பிள் இதில் டெஸ்ட்னு அடிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். என்னோட ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணுறேன். என்னோட ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணுறேன். run as run on server கிளிக் பண்றேன். ஆல்ரெடி என்னோட சர்வர் ரன்னிங்ல தான் இருக்கு, அதனால எந்த சர்வர்னு கேட்குது. நான் ஆல்ரெடி Apache 10 கொடுத்துருக்கேன். ஸோ லோக்கல் கோஸ்ட் கொடுத்துட்டு வேணா சூஸ் பண்ணிருங்க, கரெக்டா இல்லைன்னா. Tomcat 10, ஓகே. Tomcat 10, ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை ரன் பண்ண போது ஃபினிஷ். ஸோ இந்த சர்வர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது.
ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால சர்வருக்கு தேவையான சப்போர்ட்டிங் டிபெண்டன்சிலாம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி தான் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம்லாம் இது இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் அடாப்டர் லிஸ்ட்லாம் டவுன்லோட் ஆகும். அதனால் கொஞ்சம் டைம் மட்டும் வெயிட் பண்ணணும். இந்த இருக்குது அலோ ஆக்சஸ் கேட்கு, அலோ ஆக்சஸ் கொடுத்துட்டேன். டாம்கேட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அகைன் அலோ ஆக்சஸ் கேட்கு, அலோ ஆக்சஸ் கொடுத்துட்டேன். டாம்கேட் வாஸ் ஸ்டார்டட். நம்ம ப்ரௌசரை நான் மாற்றிக்கிடுறேன். வெப் ப்ரௌசர், இன்டர்னல் வெப் ப்ரௌசர் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ விண்டோவில் போய் வெப் ப்ரௌசரில் இன்டர்னல் வெப் ப்ரௌசராக மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். ரன் ஆன் சர்வர், சூஸ் அ சர்வர், நெக்ஸ்ட். சாரி, ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகலை. நெக்ஸ்ட் அந்த வந்துருச்சுல. ஸோ http://localhost:8080/first/sample.html. எஸ் ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சர்வ்லெட் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ src main.javaவில் நியூ கிளாஸ் அல்லது நியூ சர்வ்லெட். நான் நியூ கிளாஸே கொடுக்குறேன். இல்லை நியூ சர்வ்லெட்டே கொடுத்துருமா? கிளாஸ் கொடுத்தே பழகும். கிளாஸ். ஸோ த நேம் ஆஃப் த கிளாஸ் வாஸ் சம்திங் கால்ட் அ சாம்பிள். ஃபினிஷ். அவ்வளோதான். ஃபினிஷ். Now a class was created named sample.java. So public class sample. So servletனா உங்களுக்கு புரியாது, அதில் எல்லாமே பேக்கேஜாக மொத்தமாக வந்துடும், அதனால் கொடுத்துக்கிட்டேன் பப்ளிக் கிளாஸ் சாம்பிள். இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க, extends. So it's a servlet project. So extends http control space bar press பண்ணால் கீழே சஜஷன் வரும், http servlet. extends http servlet. ஸோ இப்போ என்ன ஆயிட்டு, சர்வ்லெட் ப்ரோக்ராம் http சர்வ்லெட் ப்ரோக்ராமாக மாறிடுச்சு. கரெக்ட் தானே? சர்வ்லெட் ப்ரோக்ராம், சாரி ஜாவா ப்ரோக்ராம் http சர்வ்லெட் ப்ரோக்ராமாக இப்போ மாறிடுச்சு. இது உள்ள டூ கெட்னா ஃபார்ம்ல இருந்து கெட் பண்ணுறதுக்கு, டூ போஸ்ட்னா ஃபார்மில் சப்மிட் பண்ணுறதை வாங்குறதுக்கு. இப்போ நான் கெட் எழுதுறேன், டூ கெட். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் டூ கெட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக தேவையான பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகி கிடச்சிருச்சு. டூ கெட் மெத்தட். ஜஸ்ட் டூ கெட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி கீழே சூஸ் பண்ணால் போதும். இந்த சூப்பர் கிளாஸ் எனக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நடுவில் நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாஸ் எழுதுறேன், பிரிண்ட் ரைட்டர். பிரிண்ட் ரைட்டர் இஸ் அ கிளாஸ் we choose to provide a namespace for printing output. ஸோ பிரிண்ட் ரைட்டர் கிளாஸ் என்ன பண்ணோம், ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அவுட்புட் பிரிண்ட் பண்ணுற கொடுக்கும். நான் அவுட்னு ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறேன், ஈக்குவல் டு, இங்கே பாருங்க பேராமீட்டர் பாருங்க, கெட்டோட பேராமீட்டர் பாருங்க, ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் தானே, ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர். இது ஒரு தடவை தான் வரும், ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். பிரிண்ட் ரைட்டர் அவுட் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர். இதுலேயே கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுங்க, பிரிண்ட் ரைட்டரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிரும் மேலே. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுங்க, அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் டபுள் கோட்ஸ் வெல்கம். ஸோ அவுட் டாட் பிரிண்ட் என்எல் வெல்கம். ஸோ இப்போ ஒரு சர்வ்லெட் ப்ரோக்ராம் நான் எழுதிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் எழுதியிருக்கேன்ல, அந்த ப்ராஜெக்ட்ல சர்வ்லெட் ப்ரோக்ராம் எங்க இருக்கு, அதை எப்படி யூஆர்எல்ல கால் பண்ணணும் நான் தான் சொல்லணும். இது எங்க சொல்லணும்னா, இந்த web.inf குள்ள web.xml ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலை ஓபன் பண்ணணும். இந்த லைன் டிஃபால்ட்டா இந்த web.xml ஓபன் பண்ணி சோர்ஸ்ல ஓபன் பண்ணிடுங்க. டிஃபால்ட்டா எல்லா தடவையும் இந்த லைன் தான் கொடுப்போம். ஒன்ஸ் பழக பழக இது மனப்பாடம் ஆயிரும். சரியா? ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால உங்களுக்கு மனப்பாடம் ஆகாது. எனக்கு எல்லா டைமும் பழகிறதால எனக்கு வேணா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் டைப் பண்றேன், ஜஸ்ட் கூகுள் பண்ணா எங்கனாலும் கிடைக்கும். ஸோ servlet, so servlet/servlet. Inside that I will type servlet servlet hyphen name, sorry spelling mistake, servlet hyphen name. So ஆட்டோமேட்டிக்கா க்ளோசிங் டேக் வந்துடும். இன்சைட் தட் நீ என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் சாம்பிள்ங்கிற அதே நேமை கொடுத்துக்கிட்டேன். தென் servlet hyphen class. இந்த இடத்துல கிளாஸோட நேமை கொடுக்கணும். என்னோட கிளாஸோட நேம் எஸ் கேப்ஸ்ல இருக்கு. ஸோ எஸ் கேப்ஸ்ல சாம்பிள் கொடுத்துட்டேன், அது எஸ் ஸ்மால்ல கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட கிளாஸை ஐ ஹவ் மேப்டு இன்டு ஒரு நேம்.
என்னோட கிளாஸை ஒரு நேம் கூட மேப் பண்ணி வச்சிருக்கேன். அப்போனா சாம்பிள்ங்கிற ஸ்மால் லெட்டர் சாம்பிள் கூட எந்த கிளாஸ் மேப் ஆயிருக்கு? எஸ் கேப்ஸ் உள்ள கிளாஸ் மேப் ஆயிருக்கு. இப்போ நான் அதே இதை செர்வ்லெட் மேப்பிங் கொடுக்க போறேன். செர்வ்லெட் ஹைஃபன் மேப்பிங். இன்சைட் தட் servlet hyphen name. servletோட நேம் என்ன? ஸ்மால் லெட்டர்ல சாம்பிள். இந்த கிளாஸை வெப் அட்ரஸ்ல ஓபன் பண்ணும்போது எப்படி ஓபன் ஆகணும்? URL hyphen pattern. எப்படி ஓபன் ஆகணும்? ஸ்லாஷ் சாம்பிள். ஸ்லாஷ் சாம்பிள் அடிச்சா அந்த பேஜ் ஓபன் ஆகணுங்கிறத இப்படிதான் சொல்லணும். இந்த 4 லைன் கம்பல்சரி. இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல போய் ரன் ஆன் சர்வர். லோக்கல் ஹோஸ்ட்ல போய் என்னோட சர்வரை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் என்னோட யூஆர்எல் என்ன? சாம்பிள். ஸோ சாம்பிள் டைப் பண்ணா போதும். வெல்கம் வந்துருச்சா? ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் இது வந்து கிளாஸ் ஃபைலா கம்பைல் ஆகி கிளாஸ் ஃபைல் வார் ஃபைலா மாறி வார் ஃபைல் சர்வரில் போய் டெப்ளாய் ஆச்சு. இவ்வளோ வேலையை நான் செய்யல, ஆட்டோமேட்டிக்காக எக்லிப்ஸ் பார்த்துக்கிட்டு. இவ்வளோதான் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ குட்டியாக ஒரு ப்ரோக்ராம் இப்படி தான் எழுதணும்.